மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அது வந்து ஒரு நெறிமுறையோடு ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும் அப்படின்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நேத்து கூட நம்ம சில விஷயம் பார்க்கிறோம். ஒரு சின்ன மறியலுக்காக தஞ்சாவூர்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்க, ஒரு பேனர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அது அவங்க உரிமை. பட் அதுக்காக பாதிக்கப்பட்டது ஒரு அப்பாவி மாணவர், ஒரு ஸ்டூடெண்டா இல்ல அவர் வேலைக்கு போறேன்னு சொல்றாரு ஆகாஷ்ன்றவர். சோ அது வந்து நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்றது ஒரு கட்சி, பாதிக்கப்பட்டது யாருன்னா ஒரு பொதுமக்கள். சோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் இளைஞர்கள் என்றதுனால மட்டும் நாம வந்து எடுக்கிறது எல்லாமே ரைட்டுன்னு கிடையாது. கட்டுப்பாட்டோடு சமூகத்திற்கும் ஒரு நல்ல உதாரணமாக அந்த போராட்டங்கள் இருந்தால் வரவேற்கத்தக்கது. ஒரு போலீஸ் ஆபீசர் அவரை வந்து கண்டிக்கிறாரு, நீ இங்கிருந்து போகணும் சொல்றாரு. அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம். ரொம்ப இளைஞரா தான் தெரியுறாரு. அப்புறம் அடிச்சிருவேன், அடி பார்க்கலான்றாரு, அடிச்சிடுறாரு. சரி, ஒரு அப்பா ஸ்தானத்துல ஓகே, அவர் பெரிய வயசுலயும் பெரியவரா இருக்காரு, அதிகாரியும் அவர் பெரிய அதிகாரின்னு நான் நினைக்கிறேன். திருப்பி அந்த இளைஞர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை அடிச்சது நிச்சயம் என்னால ஏத்துக்க முடியல. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு காவல்துறைக்கு பொதுமக்களாகிய நாம் தான் மரியாதை தரணும். அப்படி நம்மளே மரியாதை கொடுக்கலன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு விளைவுகளை வந்து நிச்சயம் ஏற்படுத்தும். அதுக்காக அவர் செஞ்சதும் கரெக்ட்னு நான் சொல்லல. எந்த கட்சியோ ஒண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணுது, அவர் வேலைக்கு போகணும்னு சொல்றாரு, அவரை விட்டுருக்கலாம், ஓகே இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போங்கன்னு. பட் அவர் கோபம் வேற பக்கம் மாறி இப்ப இன்னைக்கு அந்த பையன் தான் பாதிக்கப்பட்டிருக்கான். 6 பிரிவின் கீழ் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் கவனத்துல இந்த நிகழ்ச்சி போயிருக்கு. நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் இதை பத்தி தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன், அந்த பையனை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும். அதே போல இளைஞர்களும் ஒரு வயசுல பெரியவங்க, அவங்க சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை மதிச்சு அவங்களெல்லாம் அடிக்கிறது தப்புங்க, பண்ணக்கூடாது. ஒரு சட்டம் ஒழுங்கை வந்து கண்டிப்பா இளைஞர்கள் மதித்தால் தான் எதிர்காலம் நிச்சயம் நல்லா இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.